வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி இதை வச்சுருக்கேன். இப்போது வேக வைக்கிறதுக்கு இந்த தேவையான பொருள்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டு நம்ம மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா மட்டனே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுட்டு 3 விசில் விடலாம். 3 விசிலுக்கு அப்புறம் கேஸை ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ கறி நல்லா வெந்துடும். மட்டனை இந்த மாதிரி வேக வச்சு நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரில் நம்ம செய்யலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் நெய், எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொழுப்பு போட்டுக்கலாம். நான் வந்து நெய் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த கொழுப்பு வந்து லைட்டாக வதக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் நம்ம சமைக்கும் போது நம்ம நெய் போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ கொஞ்சம் போட்டால் போதும். இது எதுக்கு இந்த மாதிரி நம்ம நெய்யில் கொஞ்சம் இந்த கொழுப்பை வதக்குறோன்னா பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம லைட்டாக இந்த கொழுப்பை வதக்குறோம். இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கொழுப்பும் சின்ன வெங்காயமும் போட்டிருக்கோம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம நீட்டாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினோடனே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நான் 2 கலந்து வச்சுருக்கேன். 2 அலசிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நான் கொஞ்சம் வதக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லியை போட்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா வேக வைக்கும் போதும் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி போட்டிருக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம வேக வைக்கும் போதும் போட்டோம், இப்பயும் கொஞ்சம் போடலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மல்லி போட்டு கொஞ்சம் வதக்கணும். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டே இஞ்சி பூண்டும் கொழுப்பும் தான், அதனால் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் போட்டுட்டு அப்புறம் மிளகா, பச்சை மிளகாவை கீனி வச்சுருக்குறோம். இப்போ மல்லித்தூள் வந்து நம்ம 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அப்புறம் தக்காளி, அப்புறம் பச்சை மிளகா நம்ம போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப்பு தயிர் போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கறி வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, கல் உப்பு. அரிசி வந்து இந்த டம்ளரில் நம்ம 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். இப்போ இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ 1 டம்ளர் இப்போ ஊற்றிக்கலாம். சீரக சம்பா அரிசி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நம்ம 2 டம்ளர் போட்டிருக்கனால 4 ஊற்றணும். இப்போது நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ 2வது வந்து இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் போட்டுட்டு நம்ம கறி வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கறியையும் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு கொஞ்சம் இந்த தண்ணியிலே கொஞ்சம் மட்டன் அப்படியே இருக்கட்டும், வேகட்டும் கொஞ்சம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம மட்டன் போட்டிருக்கோம், 5 நிமிஷம் இல்லைன்னா 6 நிமிஷம் நம்ம இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் அப்படியே மட்டன் வேகட்டும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மட்டன் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கறி வேகிற நேரத்தில் நம்ம மசாலா ஐட்டம் நம்ம அரைச்சிக்கலாம். 5 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, இதை நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வச்சாச்சு. இதில் அரை லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு கலந்துக்கலாம். இதுதான் பிரியாணி. இந்த மாதிரி போடுறதுனால பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலாவில் எலுமிச்சம்பழம் போட்டு நம்ம கலந்துருக்கோம் பாருங்கள், இது நல்லா பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மசாலாவில் எலுமிச்சம்பழம்லாம் போட்டு கலந்து வச்சோம்ல, அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு இது. இதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு மீதி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இந்த 1 டம்ளரு மீதி 3/4 ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம தயிரெல்லாம் போட்டிருக்கோம், இல்லை தயிரெல்லாம் போட்டதுனால 1/4 டம்ளர் குறைச்சிட்டு 3/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து 3/4 ஊற்றிருக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3/4 ஊற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னு நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். நீங்கள் காரமும் உப்பும் இதில் பார்த்து இப்பயே போட்டுக்கோங்க. இந்த டைமில் இருக்கும் போதே உப்பு காரம் போட்டுக்கோங்க, பத்தலைனா. இந்த டம்ளரில் நான் 2 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த அரிசி அதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதித்த உடனே அரிசியை போட்டுக்கலாம். 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு நீங்கள் 2 தண்ணி வைக்கணும். நான் 2 டம்ளர் போட்டிருக்கனால நான் 4 டம்ளருக்கு அரை டம்ளர் வந்து 1/4 டம்ளர் ஏன் குறைச்சேன்னா தயிர் போட்டதுனால நம்ம குறைச்சிக்கிட்டோம். இப்போ அரிசி போட்டு முடிச்சாச்சு. அரிசி உடையாமல் மெதுவாக கலந்து விடுங்க. ஸ்லோவில் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடியை போட்டுட்டு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். விசில் போட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், விசில் போடாதீங்க. இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிக்கிட்டு நம்ம மூடி வச்சவங்கள அதை திறந்து இப்போ பார்க்கலாம். தண்ணி நல்லா அளவாக அழகாக கரெக்டாக இருக்குது பாருங்கள். லைட்டாக கிளறி விடணும், அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே லைட்டாக அரிசி உடையாத மாதிரி கலருங்க மெதுவாக. அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலாகிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி, பொடியான இருக்கிற கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டு மேலே அப்படியே 1 ஸ்பூன் நெய் போட்டு மூடிட்டு ஸ்லோவில் 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்லோவில் 5 நிமிஷம், ஸ்லோவில் 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் ஆனோடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆவி ஆகிட்டோம். ஒரு 10 நிமிஷம் கழிஞ்சோடனே நம்ம திறந்து பார்க்கலாம். எவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பாருங்க எவ்வளோ பளபளன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். பீஸெல்லாம் அப்படியே குழையாமல் எவ்வளோ நல்லா அழகாக கரெக்டாக உதிரியாக நல்லா பாருங்கள். நம்ம போட்ட கொழுப்பு கூட நல்லா இதாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து வெங்காய பச்சடி செஞ்சுருக்கோம், சிக்கன் டிக்கா நான் செஞ்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.